நெய்யையும் பாலையும் பற்றி சொல்லும்போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. 10, 25, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. பிள்ளைகளாக அப்போது நானும் அப்துல் காதரும் ஹனீஃபாவும் பாத்துமாவும் மட்டுமே இருந்தோம். ஆனும்மா அப்போது பிறந்திருந்தாளா என்பது சரியாக நினைவில்லை. அபு இல்லவே இல்லை. வீட்டில் பால் கறவை நடந்தது. பாலும் தயிரும் தாராளம். வாப்பாவுக்கு மர வியாபாரத்தின் இடையே படகு வியாபாரமும் இருந்தது. மலைகளிலிருந்து மரத்தை வெட்டி அந்த இடத்தில் வைத்தே அவற்றை படகுகளாக கட்டி நதிகளின் வழியாக கூட்டம் கூட்டமாக கொண்டு வந்து மலைவாசிகளை வைத்து செதுக்கி மொத்தமாக கொச்சிக்கு கொண்டு போய் பெரிய தொகைக்கு விற்பது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது. அன்றெல்லாம் வீட்டில் எப்போதுமே நெய் இருக்கும். மஞ்சள் நிறம் கலந்த பெரிய மணல் பரல்கள் போன்ற நெய். ஒரு பெரிய கண்ணாடி ஜாடி நிறைய அப்படியே இருக்கும்.